ஃபினான்ஷியல் ஃப்ரீடமில் 4 ஸ்டேஜ் இருக்குது. 1 சால்வன்சி, 2 ஸ்டெபிலிட்டி, 3 ஃப்ரீடம், 4 அபண்டன்ஸ். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சால்வன்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம செக்யூராக இருப்போம், ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டோட இருப்போம். இப்போ 6 மாதம் வேலையே இல்லைனாலும், இல்லை 6 மாதம் எனக்கு பிஸ்னஸ் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்குனாலும், என்னோடய ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் மொத்தத்தையும் என்னால் பார்த்துக்க முடியும். அந்த 6 மாதத்துக்கு என்னால் சமாளிக்க முடியும். அந்தளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹை இன்ட்ரெஸ்ட்டில் லோன் எடுத்துருக்க மாட்டேன். இப்போ பர்சனல் லோன்லாம் பார்த்தீங்கன்னா 14%, 18%, 22% இந்த மாதிரிலாம் இருக்குது. லோன் இருக்கலாம், ஆனால் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்கும். ஒரு ஹவுசிங் லோன் 8.5% அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ ஹை இன்ட்ரெஸ்ட்கான லோன் என்கிட்ட இருக்காது. இதுதான் சால்வன்சி. செகண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி. இங்கே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருப்பேன். இப்போ ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா 3 மிகப்பெரிய எக்ஸ்பென்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஹவுசிங் லோனாக இருக்கலாம், இல்லைனா ஹவுஸுக்கான ரெண்ட்டாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட், அப்புறம் ஃபுட்டு. இது 3 தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை என்னால் பார்த்துக்க முடியும். அதுக்கேற்ற போல் எனக்கு பேசிவ் இன்கம் இருக்கும். பேசிவ் இன்கம்னால் எந்த வேலையும் செய்யாமல், எந்த எஃபோர்ட்டும் போடாமல் எனக்கு பணம் வர்றது, அதான பேசிவ் இன்கம். ஸோ இந்த அளவுக்கு இந்த 3 எக்ஸ்பென்ஸை பார்க்குற அளவுக்கு எனக்கு பேசிவ் இன்கம் இருக்கும். தேர்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஃப்ரீடம். இங்கே நான் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருப்பேன், எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் இப்போ என்னோடய மந்த்லி எக்ஸ்பென்ஸ் என்னென்ன எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கோ, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டு, ட்ராவல் எல்லாத்தையும் சேர்த்து என்னென்ன எக்ஸ்பென்ஸ்லாம் வருமோ எல்லாத்தையும் அதனால் பார்த்துக்க முடியும். அந்த அளவுக்கு எனக்கு பேசிவ் இன்கம் இருக்கும். எந்த வேலையும் செய்யாமல், எந்த எஃபோர்டும் போடாமல் எனக்கு இன்கம் வந்துட்டுருக்கும். கரெக்டுங்களா? இதுதான் ஃப்ரீடம். ஸ்டேஜ் 4 பார்த்திங்கன்னா அபண்டன்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா என் தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கும், பியாண்ட் நீட்ஸ். இப்போது இங்கே பேசிவ் இன்கம் பார்த்திங்கன்னா சஃபிஷியண்ட்டாக இருக்கும். என் தேவைக்கு அதிகமாகவே இங்கே பணம் வரதால் நான் ரொம்ப லெகசியாக இருப்பேன், நிறைய பேர் கொடுக்குற இடத்துல இருப்பேன். இந்த மாதிரி 4 ஸ்டேஜ் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு பார்த்துங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம எப்படி ரீச் பண்ணலான்றதையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.